இல்லாத ஆத்மாவில ஒரு சுகமும் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு இன்பமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. ஸ்தோத்திரம். இப்போது வார்த்தைகளை நம்ம தியானிக்க எங்களோட என்னோடு பேசுங்கப்பா. உங்களுடைய சத்தம் என் காதுகளில் துணிக்கட்டும். உங்களுடைய அங்கலாய்ப்பு எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். கேட்டு கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடுங்க. கேட்டு கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடுங்க. நாமம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா நிலைமையிலும் மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம். நீர் எழுந்தருளுவீராக. எங்களை எங்களுடைய விசுவாசத்தின்படி ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. நாம மாத்திரம் மேந்திருக்கட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் நாம் உட்காருவோம். ஆண்டுடைய நாமத்தினாலே இந்த விசேஷமான நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருப்பது மகிழ்ச்சி. வராதவர்களுக்கு என்ன ஆச்சு தெரியல. நல்லவர். தன்னுடைய கிருபை என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறது, நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை தேடுகிற அந்த எண்ணம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் அதை எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு எண்ணம் இல்லாத போது எந்த காரியம் நடக்காது. கவனிங்க, அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, சபை பாதுகாப்பற்றிருக்கிறது. தற்சமயம் ஒரு குடும்பம் மாத்திரம் பொறுப்பெடுக்கப்பட்டு அதை பாதுகாக்கிறார்கள். நீங்கள் உண்மையான இந்த சபையின் விசுவாசியாக இருந்தால், சபையினுடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட விரும்பினால் நீங்க என்ன பண்ணலாம்? இதில் இன்வால்மெண்ட் காட்டணும்னு சொன்னேன். எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியல. ஆனால் ஒருத்தரும் செஞ்ச மாதிரி தெரியல. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஆலயத்தின் மேல எந்த அக்கறையும் செலுத்தாதவர்கள். நீங்க எப்படி வாழறீங்க தெரியுமா? இது ஆலயமே இல்லை. இது நம்மளாம் கூடி ஆராதிப்பதற்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருப்பது. உண்மையான தேவனுடைய ஆலயம் எது? உண்மையான தேவனுடைய ஆலயம் யாரு? நீங்க தான். இந்த ஆலயத்தின் மேல எந்த அக்கறை காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்க சரீரமாகிய ஆலயத்துக்கு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துறீங்க. இந்த ஆலயத்தின் மேல அக்கறை உள்ளவர்கள் ஸ்தோத்திரம் தாங்கள் ஆலயமாகிய சரீரத்தின் மேல அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார்கள். இந்த ஆலயத்தின் மேல அக்கறை காட்டாதவர்கள் தன்னுடைய சரீரத்தை குறித்தும் என்ன பண்றதில்ல, அவங்க தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை குறித்தும் எந்த கரிசனையும் எடுக்காமல், அந்த ஆலயத்தை பாதுகாக்கிற பணியும் செய்யாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். அதனால உங்களுடைய முடிவு என்னவாக போகிறது என்பதை ஸ்தோத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். உங்க நிலைமையை நன்றாய் அறிந்தவர். ஸ்தோத்திரம். உங்களுக்கு எப்படிங்க ஆசீர்வாதத்தை அவர் கூற முடியும்? ஆசீர்வாதத்தை எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நல்லா தெரியுது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆண்டவருக்கு. நீங்க பண்ற எல்லாமே நல்லா வெளியரங்கமா தெரியுது. அப்படி இருக்கிற ஒருத்தரை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர்னா, எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் பைத்தியம்னு அர்த்தம். தப்பா? அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா தெரியுது உங்க ஆக்டிவிட்டிஸ். யாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. நீங்க நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான எந்த வேலையும் செய்யல. அப்படி இருக்கும்போது சபையில ஆவியானவர் உங்களை எப்படிங்க ஆசீர்வதித்து பேசுவாரு? உங்களுக்கு என்ன தேவை அதை தான் பேசுவார். நல்லா புரிஞ்சுங்க. அதை நீங்க சாபமா எடுத்துக்கினாலும் சரி, உங்களை திருத்துவதற்காக கர்த்தர் பேசுகிறார் எடுத்துனாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுவார். எதற்காக உங்களை கடிந்து கொள்ளுகிறார், எதற்காக உங்களை திட்டுறாரு, எதற்காக உங்களை சபிக்கிறார்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நிலைமை நல்லா அவர் அறிஞ்சு வச்சுக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்கள் இப்படி வாழ்கிறார்களே என்ற வேதனை ஆண்டவருக்கு வரும்போது இப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் சொல்லுவார். ஆனா ஒரு சில சபைகள்ல என்னதான் பாவம் செஞ்சுட்டு போனாலும் ஆமென் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னே பிரசங்கம் பண்ணுவாங்க. இது டப்பா பிரசங்கம். இது கர்த்தர் பேசினது
கிடையவே கிடையாதுங்க. ஒரு பாவியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்னா ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது நல்ல பிரசங்கமா? ஸ்தோத்திரம். அதனாலதான் இயேசு சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம், பிரசங்கம் பண்ற மூடம் எனக்கு இல்லை. ஸ்தோத்திரம். உங்களுடைய காரியங்கள் எப்படி சபையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஆவியானவர் என்னோட சொன்னதை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். பிரசங்கம்லாம் பண்ணல. ஸ்தோத்திரம். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம், 5வது அதிகாரம் 37ல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லு. என்ன உண்மையா அதை சொல்லணும். ஸ்தோத்திரம். இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய தரிசனம். ஸ்தோத்திரம். என்ன இருக்குதோ அதை தான் சொல்லணும். இல்லைன்னா இல்ல, இருக்குதுன்னா இருக்குது. இதை மாத்தி சொன்னா அடுத்த பகுதி சொல்லுது, இதற்கு மிஞ்சினது எப்படி இருக்குமா? தீமையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பாவம் செய்யும் போது நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அது எதுவுமே ஆண்டவர் கண்டுக்காம, பாஸ்டர் கண்டுக்காம, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் 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 ஆசீர்வதிப்பார்னே சொல்லிட்டு இருந்தா நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புவீங்களா, பாவத்தை தொடர்ந்து செய்வீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இயேசு சொல்லும்போது சொல்லுவார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் பள்ளத்துல போய் தான் விழுவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன் இல்ல. நான் நல்ல மாதிரி கண்ணு தெரியறாள். அதனாலதான் குருடராய் நடக்கிற உங்களுக்கு நான் வழிகாட்டும்படியாக ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப ஸ்தோத்திரம், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். பூசி மொழுகிற சபை உங்களை கொண்டு போய் நரகத்துல தள்ள முயற்சிக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு ஃபுல்லா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்களுக்கா எழுப்பப்பட்ட ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் யாரும் போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு பிரசங்கம் பண்ணதா பைபிள்ல இல்லை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டது, ஊழியக்காரர்கள் எழுப்பப்பட்டது. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். எதுக்கு என்ன விடு வச்சுக்கிறேன் உன்ன? சொல்லுங்க, படிங்களா? இங்கதான் இருக்குது. ஊழியக்கார பார்த்து சொல்றாரு, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே போட்டுக்குது. என் நாமத்தினாலே ஊழியக்காரர் என்ன பண்ணணும்? ஒரு உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கவே மாட்டாங்க. ஆசீர்வதிக்கிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லைங்க. பைபிள்ல நான் பார்த்தது, நீங்க வேணா பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க, எந்த ஊழியக்காரர் பைபிள்ல பிளஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது யோவான் ஸ்நானகன் ஆகட்டும், ஆமே, இயேசு இந்த உலகத்துல வந்து வாழ்ந்த போது ஆகட்டும், யாரையாவது அவர் பிளஸ் பண்ணிக்கிறாரா? இயேசு யாரையாவது பிளஸ் பண்ணி அவர் சொல்லிக்கிறாரா? பாருங்க, போய் வாசித்து பாருங்க. வாசித்து ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ஊழியக்காரர்கள் கர்த்தரால் அனுப்பப்படுகிறவர்கள். எதற்காக? நீங்க போற வழி சரியில்லைன்னு உங்களை எச்சரிப்பதற்காக. நீங்க போற பாதை சரியில்லை, திருந்தணும்னு எச்சரிப்பதற்காக தான் ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் யாருக்கு ஊழியக்காரரை எச்சரிப்பதற்காக அனுப்புகிறார்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா யாரு தேவனுடைய பிள்ளை என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். நீங்க புரிஞ்சுங்க. யார் ஆண்டவர் எச்சரிப்பார்? யாரை எச்சரிப்பாருங்க? ஆண்டவரால தேவனுடைய பிள்ளை என்று அங்கீகரித்திருக்கிறவர்களை தான் எச்சரிப்பாரு. அவர் அங்கீகரிக்காதவர்களை எச்சரிக்க மாட்டாரு. இதுக்கு நல்ல உதாரணம் சவுலும் தாவீதும். நல்லா கவனிங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. சவுல் சாமுவேலால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தாவீதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேரையும் சாமுவேல் தான் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா உண்மையான தெரிந்து கொள்ளுதல் தாவீது மேலதான் இருந்துச்சு, சவுல் மேல இல்லை. யார் மேல இருந்துச்சு? ஸ்தோத்திரம். எப்படி சொல்றீங்க பாஸ்டர் அப்படின்னா, உண்மையா தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எச்சரித்து புத்தி சொல்லி சரியான வழியில நடத்திடுவாரு. தெரிந்து கொள்ளாதவர்களை ஸ்தோத்திரம் எச்சரிக்க மாட்டார். அவங்க என்ன பண்றாரு?
தள்ளி விட்டுருவாரு, அவங்கள கண்டுக்கவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டான், தாவீதும் தெரிந்து கொள்ளப்பட்டான். கவனிங்க, சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டான், தாவீதும் தெரிந்து கொள்ளப்பட்டான். சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே ஒரு கண்டிஷன், ஒரு வேலை அவருக்கு வருது. என்னன்னா, அமலேக்கியரை போய் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லுது. இவன் போகிறான், ஒன்னும் பாதிமா அந்த வேலையை செய்யறான். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு செய்யாத போது, அவன் ஃபெயிலியர் ஆன போது ஆண்டவர் அவனை கைவிட்டார். ஆமென். ஏன்னா ஆண்டவரால் நேசித்து இந்த சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, ஜனங்க ராஜாவின் கேட்டதுனால யாரை ஹைட் ஆகிறாருன்னு பார்த்து அவனை ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் நேசித்து அவனை ஏற்படுத்தல. கவனிங்க, இப்ப சாமுவேலுக்கு வார்த்தை உண்டாகுது, அவன் என்னுடைய வார்த்தையை சரியாக நிறைவேற்றவில்லை, அவனுக்கு போய் அவனுடைய காரியத்தை சொல்லிட்டு வந்துடும் சொல்லும் போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சாமுவேல் போய் என்ன சொல்ல தெரியுமா? நீ யாருடைய வார்த்தை நிறைவேற்றாமல் போனபடியினாலே உன் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் தோழனாகிய இன்னொருத்தனுக்கு கொடுத்து விட்டான். ஆமென். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவன் பாவம் செய்த போது போய் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை தான் இந்த சாமுவேல் சொன்னார். ஏன்னா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எச்சரிக்கை யாருக்கு வரும் சொல்றேன், உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறதா சந்தோஷம் பண்ணுங்க. நீங்க தேவனுடைய கரத்துல இருக்கிறீங்க, கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் இருக்கிறீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. அப்ப சந்தோஷம் பண்ணணுமா கோபம் பண்ணணுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அதே தாவீதும் தப்பு பண்றார் பத்சேபாள் இடத்துல. அதன் மூலமா அவருடைய கணவனாகி உரியாவை கொலை பண்றான். பெரிய தப்பு மேல தப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி கொண்டு தாவீதை எச்சரிக்கிறார். 2 சாமுவேல் 12ஆவது அதிகாரத்துல வீட்டில் வாசி பாருங்க, வாசி நேரம். சொல்லுங்க அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி போய் என்ன பண்றாரு? நாத்தான் தீர்க்கதரிசி போய் இப்ப எச்சரிக்கிறார். நீ என்ன பண்ணிட்ட? பெரிய தப்பு பண்ணிட்ட. அது விளக்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், வீட்டு பக்கத்துல ஒரு தரித்திரன் இருந்தான். பணக்காரன் வீட்டுல நிறைய ஆடு மாடுகள், தரித்திர வீட்டுல தான் வளர்த்த செல்லமான ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. பணக்காரன் வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற ஆட்டை அடிக்காம இந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடிச்சாச்சு. அப்படின்னு தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. யாரு அவன்? மேலே சொல்லுங்க அல்லேலூயா. அருள் கட்டவன், அவன் கண்டிப்பாக கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது நீதான். சொல்லுங்க அல்லேலூயா. நீதான் சொல்லி எச்சரித்த உடனே கொலை செய்யப்படத்துக்கு தகுதியா இருந்த தாவீது எச்சரிப்பு வருது. தாவீது அந்த எச்சரிப்பு வந்த உடனே தாவீது என்ன பண்ணிருக்கலாம்? ஆசீர்வதிக்க வேண்டிய நீங்களே எங்களை சபிக்கலாமா? ஆசீர்வதிக்க வேண்டியவர் நீங்க, தீர்க்கதரிசி ராஜாவாகிய ஆசீர்வதிக்கணும். இப்படி வந்து சாபத்தை போடுறீங்களேன்னு தாவீது கேட்கணும். அப்படி கேட்டாரா? நீதாயா அந்த ராஜா, நீதாயா அந்த ஆளுன்னு சொன்ன உடனே தாவீது இடத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, உடனே முட்டி போட்டு ஆண்டவரே. யாருக்கு எச்சரிப்பு வரும்? யார் தேவனுடைய பார்வையில் இருக்கிறார்களோ, யாரை கர்த்தர் நல்வழிப்படுத்த விரும்புறாரோ அவங்களுக்கு தான் எச்சரிப்பு வரும். உங்களுக்கு வருதுன்னா நீங்க சந்தோஷமா கையை தட்டி ஆமேன்னு சொல்லணும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. புரியுதா? எச்சரிப்பு எப்படி வரும்? ஆச்சரியப்பாருன்னா வரும். எச்சரிப்பு எப்படி வரும்? கண்டிப்பாக கொலை செய்யப்பட வேண்டிய மனிதன் நீயே. இப்ப யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல யோனாவை கர்த்தர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து 1:2 வாசி, 1:2 3வது வசனத்தை வாசிங்கன்னா, நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? விரோதமாய் எப்படி பிரசங்கம் பண்றது? ஏன் தெரியுமா? அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். நினிவே நான் ரொம்ப நேசிக்கிறேன். 1,80,000 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பாவம். ஏன் தெரியுமா? 4வது அதிகாரத்துல இருக்குது, வீட்டுல போய் வாசிங்க. லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வித்தியாசம் தெரியல. லெப்ட் ஹேண்ட்ல செய்யறத ரைட் ஹேண்ட்ல செய்யறான், ரைட் ஹேண்ட்ல செய்யறத லெப்ட் ஹேண்ட்ல செய்யறான். லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தான் அவனுக்கு தெரியலப்பா. அவ்வளோ மோசமான அவங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? வலது கை இடது கை வித்தியாசம் தெரியாமலே இருக்கிறதுனால அவங்க செய்கிறதெல்லாம் அக்கிரமம், அவங்க செய்யறதெல்லாம் பாவம். ஆனா அந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கிறேன், நான் அவர்களுக்காக பரிதபிக்கிறேன்.
அவர்களை நான் இழந்து போக விரும்பல, நீ போய் அவர்களுக்காக பிரசங்கம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோனா அழுதினார் இல்ல, யோனா போனார் இல்ல, தப்பி கிப்பி மீன் எத்தனை கட்டி விட்டுச்சு இல்ல, என்ன பிரசங்கம் பண்ணா தெரியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. யோனா 3வது அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, பிரசங்கம் என்ன தெரியுமா? இன்னும் 40 நாள்ல நீங்க எல்லாம் அழிய போறீங்க, இன்னும் 40 நாள்ல நீங்க எல்லாம் சாவ போறீங்க, இன்னும் 40 நாள் இந்த நினைவு அழிய போகுது. கோச்சிக்கினாங்களா? பிரசங்கம் என்னது? ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினைவே கழுக்கப்பட்டு போகும், நீங்க எல்லாம் சாவ போறீங்க, அழிய போறீங்கன்றதான் பிரசங்கம். ஆனா அங்க இருந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? உங்களை மாதிரி ஏன் சாபம் போடுறேன்னு கேட்கல. என்ன பண்ணாங்களா? அப்பொழுது நினிவே மக்கள் 3:5, நினிவேல ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி உபவாசித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு என்ன வேலையோ அதை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அப்ப உங்களை நோக்கி வார்த்தை எச்சரிப்பா வருதுன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும்? அர்ப்பணிச்சா பிளஸிங். சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாரு? அவங்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து நினிவேக்கு செய்வேன் என்பதை குறித்து அவர் செய்யாமல் இருந்தார். அதிகாரம் முடியுது. 3வது அதிகாரம் கடைசி வசனம். ஆமென். அவங்க மனம் திரும்பியதனால, தேவனை விசுவாசித்ததனால, தேவனுடைய வார்த்தையை சொன்ன ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்ததனால, நினிவேக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் நிறுத்தினார், மனஸ்தாபப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பாய் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் நினிவே ஜனங்கள் மாதிரி கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர்கள் என்பதை முதலாவது புரிஞ்சுக்கணும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் சிட்சித்து ஆமென் தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று எபிரேயர் 12:7 சொல்லுங்க. ஆமென். உங்களை அவர் நேசிக்கிறார். வேற எந்த ஜாதிக்கும் செய்யாத பயங்கரமான காரியத்தை உங்களுக்கு நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், எப்ப எச்சரிப்பு வருதோ அதுல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது உடனடியாக நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற நல்ல இருதயத்தோடு வாழுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய கிருபையை கற்றுக் கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தாவீதுக்கு எப்படி எச்சரிப்பு போச்சோ அதே மாதிரி அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு போச்சு. தாவீதுக்கு அப்புறம் 1 ராஜாக்கள் 11:9. 1 ராஜாக்கள் 11:9 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி தாவீதுக்கு சாமுவேலையும் நாத்தானையும் அனுப்பினாரு. ஆனா சாமுவேலுக்கு அவரே போறாரு. அப்ப எப்படி ஒரு பாக்கியசாலி பாருங்க சாலமோன். தாவீதுக்கு யார் அனுப்பாரு? சாமுவேலை கொண்டு பேசினார், நாத்தானை கொண்டு பேசினார், காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி கொண்டு பேசினார் தாவீது நாட்கள்ல. ஆனா இங்க சாலமோனுக்கு அவரே போறாரு. அப்பனா எந்த அளவுக்கு சாலமோனை நேசித்திருப்பார்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோனை ரொம்ப ஆண்டவர் நேசிச்சார், ரொம்ப நேசிச்சார். அதனால 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி எச்சரித்த பின்பும் அதெல்லாம் வேணாம்பா வேணாம்பான்னு போய் ஆண்டவர் கெஞ்சிராத கொலையா கெஞ்சிறாரு. தகப்ப மாதிரி வாழுப்பா, என்னையே உத்தமா பின்பற்றுப்பா, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாமான்னு சொல்லி ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அவரே பேசியிருந்தாலும் என்ன பண்ணலையா? ஸ்தோத்திரம். நம்மள மாதிரியே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு இது ஸ்தோத்திரம் பாசுகே சொல்லிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவன் அசட்டை பண்ணினான். அதனால் நடந்த நமக்கு நல்லா தெரியும். விரோதிகளை கர்த்தர் எழுப்பி சாலமோனின் ராஜ்யபாரத்தை கவிழ்த்து போட்டு அது வரைக்கும் 12 கோத்திரங்களை ஆண்டு கொண்டிருந்த யூத கோத்திரத்தின் ராஜாவாகிய சாலமோன் கையிலிருந்து 11 கோத்திரத்தை பிடிங்கிட்டு ஒரே ஒரு கோத்திரத்தை மாத்திரம் பிடிக்கிறாமே. ஏன்? எச்சரிப்பை கேட்டும் மனம் திரும்பாதபடி. எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பின நினிவேக்கு ஆசீர்வாதம், எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பாத சாலமோனுக்கு ஆசீர்வாதம்
இல்லை. நீங்க எப்படி வாழ போறீங்கன்னு பார்த்துங்க. எச்சரிக்க வேண்டியது என் வேலை. என் வேலையே எச்சரிக்கிற வேலை தான். எச்சரிப்பதற்காக தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எச்சரிக்கப்படுவது என்னுடைய வேலை. கேட்டு கீழ்படியதான் உங்களுடைய வேலை. அதனால ஆண்டவருக்கு விரோதமாகவே நம்ம எழும்பக்கூடாது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் எழும்பினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஜனங்களுடைய நிலைமையை பாருங்க. ஏசாயா 30:10 சொல்றாரு, இவர்கள் தரிசனக்காரனை நோக்கி, தீர்க்கதரிசியை நோக்கி என்ன சொன்னாங்களாம்? தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரன் தீர்க்கதரிசி நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள். பாருங்க, ரசம் நல்லா கவனிங்க. என்ன சொன்னாங்களாம்? முதலாவது நீ தரிசனத்தை பார்க்காத. முதலாவது தரிசனத்தை பார்க்காத. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதை எங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லு. எப்படி சொல்லு? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி இருக்கணும் அந்த வார்த்தை? இதமா இருக்கணும். நீங்க கேக்குறீங்களா, ஆசீர்வதிக்கணும். எப்படி இருக்கணுமா? இதமான சொற்களையே எங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மாயமானவைகளை இல்லாததை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் கேட்டாங்க. அப்படிதான் நம்மளும் இப்ப நினைக்கிறோம். தரிசனத்தை பார்க்காத, முதல்ல ஒழுங்கா பாத்தினாலும் அதை எங்களாண்ட சொல்லாது. எங்களுக்கு எப்படி இருக்கணும்? யதார்த்தமா, எங்களுக்கு ஏத்த மாதிரி, எங்களுக்கு நோவாம. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இதமான என்னமா ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். எல்லா ஊர்பட தப்பு பண்ணிட்டாலும் ஆண்டவருங்க லாஸ்ட் என்ன பண்ணோம்? பிளஸ் பண்ணும். அப்படிதான் பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் நினைத்தார்கள். நினைத்த ஒருவர் கூட காணாதது சரி. இதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் ஒருத்தர் கூட எங்க போல? அவருடைய பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கு எழுதும் போது தீத்து 1:14 எழுதுறாரு, விசுவாசத்தினாலே அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி. விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? பலவீனமா வியாதி கொண்டு இருக்க கூடாது. விசுவாசனா எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல நிக்கணும். ஆமென். விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். உங்களை பார்த்தோன்னே சொல்லணும், இவன் விசுவாசம். விசுவாசத்துல ஆரோக்கியம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ண ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு அடுத்த பகுதியில் சொல்றாரு, நீ அவர்களை கண்டிப்பாய் ஆசீர்வதி. நான் சொல்லிக்கிட்டேன், சொல்லுங்க. கடிந்து கொள்ளணும்னு அர்த்தம். திட்டுன்றார் ஊழியக்காரருக்கு சொல்லித்தர. ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? எதுக்கு திட்ட சொல்றாரு? அவருக்கு பைத்தியம் பிடிக்கிட்டனா? அந்த மேல் தகுதியை பாருங்க. திட்டினா தான் மாறுவீங்களாம். விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள்னு பவுலுக்கு தெரிஞ்சுக்குது. அதனாலதான் ஊழியக்காரருக்கு சொல்லி தராரு. எனவே கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, தேவன் நேசிக்கிற யாரையும் அவர் கடிந்து கொண்டு சிட்சித்து விசுவாசத்துல ஆரோக்கியம் அடைய செய்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்காக தான் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு உங்களை எச்சரிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், உங்களை கண்டிப்பாய் நடத்துகிறார். இதுக்காக நீங்க ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்லணுமே தவிர இந்த ஊழியக்காரர் எப்ப மாறுவார்னு சொல்லணும். உங்க நல்லதுக்கு பாடுபடுகிற ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் இருக்கணுமா மாறணுமா அப்படின்றது இந்த ஜபத்துல தெரியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இவ்வளவு கண்டிப்பா, இவ்வளவு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுகிற எனக்கே நீங்க மாறல. இதுக்கப்புறம் வரப்போற பாஸ்டர்ல எப்படி மாற போறீங்க? நல்லது. யாரோ பண்ண ஜபம் கேட்கப்பட்டிருக்கேன். வேணே நான் ஒன்னாவது மாறுறேன். அல்லேலூயா. அது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ண போறது இல்லை. எதற்காக நான் இங்க அனுபவப்பட்டிருக்கிறேன்?
ஸ்தோத்திரம் என்பதை உங்களுக்கு நான் புரிய காட்டுறதுக்காக தான் வசனங்களை சொன்னேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால வரப்போற பாஸ்டர் ஒருவேளை என்னை விட மோசமா உங்களை திட்டவரா இருந்தா சந்தோஷமா ஏற்றுங்க, அது உங்க நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத பிள்ளை வேசி பிள்ளையாய் மாறிடும், தகப்பன் அடிக்கிற பிள்ளை நல்ல பிள்ளை இருக்கும். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவார், உன் பிள்ளையை புறம்பினால் அடிப்பதினால் அவனை எரி நகரத்துக்கு காப்பாற்றுகிறாய். அதனால பிள்ளையை அடிக்காம விடாத. அடிக்க வேண்டிய வயசுல அடிக்கணும். எப்ப இருந்தாலும் உன் பிள்ளைதான். சரியானபடி வாழலன்னு நினைச்சா அடிக்கலாம், உனக்கு உரிமை இருக்குது. நீ நல்லபடி வளர்த்து தருவேன்னு சொல்லி தான் உன் கையில உன் பிள்ளைய கொடுத்தாரு. அது தருதலையா சுட்டி இருக்குதுன்னா இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா? அது மாதிரி அடங்காத துஷ்ட பிள்ளை இருந்தா சர்ச்சைக்கு கொண்டு வருவாங்க, ஆசாரியனால கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது நிரூபிக்கப்பட்டால் சபைக்கு வெளியிலே அந்த பிள்ளை நிறுத்தப்பட்டு சபையாரை கல் வச்சு கொண்டுருவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியத்துல கொண்டு வருவாங்க. ஆசாரியன் அந்த பிள்ளையை அடங்காதவனும் குடியனும் வெய்யனுமா இருக்கிற பிள்ளையா இருந்தால் ஆசாரியன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நியாயம் தீர்த்து வெளியில நிறுத்தி கல்லெறிந்து கொன்று போடுவார்கள். இது பழைய ஏற்பாட்டு காலம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளைகளா இருக்கிற நாம அதில் சொல்லுங்க அல்லேலூயா. தீர்க்க தரிசிகளை கொண்டு நம்மை திருத்தி அவரோடு வைத்துக் கொள்வதற்காக தான் தீர்க்க தரிசிகளாகிய ஊழியக்காரரை அனுப்புகிறார். ஊழியக்காரர்கள் வந்து உங்களை எச்சரிக்கும் போது தாவீதை போல கேட்டு கீழ்ப்படிந்தான். தாவீதின் சிங்காசனம் உறுதிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். ஆமென் அல்லேலூயா. அவர் வந்ததுனால புறஜாதி ஆகிய நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நம்மையும் ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய சந்ததியை இது மாதிரி ஆசீர்வதிக்கப்படும். எதிர்த்து நின்றால் ஆமென் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு பைபிளை மூடிட்டு முழங்கால் படிட்டு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை மூடுங்க. அந்த வார்த்தை வரும்போது கேட்டு கீழ்ப்படுகிற குணத்தை வளர்த்துக்குங்க. கர்த்தர் விருதாவாய் ஊழியக்காரர் அனுப்புகிறதில்லை. கர்த்தர் விருதாவாய் காரியங்களை செய்கிறது இல்லை. அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாறுவதற்காகவே, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம ஆண்டவர் கத்திக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை இழந்துவிட அவர் விரும்பவில்லை. தாவீதை இழந்துவிட விரும்பவில்லை. ஆனால் சவுலை இழந்துவிட விரும்பினான். சாலமோனை இழந்துவிட விரும்பவில்லை. ஆனால் அவன் தேவனோடு இருக்க விரும்பவில்லை. நினிவே மக்களை இழந்துவிட விரும்பவில்லை. ரொம்ப பரிதபித்தார் அந்த ஜனங்களுக்காக. நல்லம்பாங்க ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இழந்துவிட அவர் விரும்பவில்லை. சபையே, கர்த்தருடைய அங்கலாய்ப்பு உங்கள் செவிகளில் இன்றைக்கு தொனிக்கட்டும். ஏன் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், கண்டிப்பாய் நடத்துகிறார்? உங்கள் மேல அவர் அன்பு வச்சுட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். உங்க மேல அவர் அன்பு வச்சதுனால அவரால் உங்களை பிரிய மனசில்ல சபையே. ஹல்லேலூயா. உங்களை அவருக்கு பிரிய மனசில்லாதபடியினாலதான் உங்களை சீர்படுத்துகிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், உங்களை விசுவாசத்துல நிலை நிறுத்தும்படி செய்கிறார். கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. உங்களை சுத்தம் பண்ணும் போது கொஞ்சம் குடையத்தான் செய்யும், கொஞ்சம் குத்தத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள வருகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு உங்களை முழுசா அர்ப்பணிக்கிறீங்க? உங்களுடைய விசுவாசம் ஆரோக்கியம் அடைவதாக. உங்களுடைய விசுவாசம் ஆரோக்கியம் அடைவதாக. கையை தட்டி ஆமென். ஒரு சரியான விசுவாசியாய் நான் தேவனுக்கு காணப்பட. ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. தாவீதை போல என்ன ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சாக வேண்டியவன், நீரே அந்த துஷ்ட மனிதன் என்று சொன்னபோது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் அப்படியே கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, உங்களுடைய சமூகத்திலிருந்து என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே. உங்களுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா. எனக்கு உற்சாக ஆவியினால என்ன நிரப்புங்கப்பான்னு ஜெபிச்சாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் எச்சரிப்பின்
சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்துல ஜெபம் பண்றீங்க சபையே. உங்க ஜெபத்தை கேட்க தேவன் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. சாலமோனை தேவன் தள்ளிவிட்டார், சவுலை தேவன் தள்ளிவிட்டார். அந்த லிஸ்ட்ல நான் வந்துடக்கூடாதுப்பா. கையை தட்டி கேளுங்க கண்ணீரோடு. ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் பண்ணுங்க. உங்க நேரம் இது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்வதும் மாறாமல் செல்வதும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உம் மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை, உண்மையா சொல்றீங்களா? பிரித்திட முடியாது. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? நானுடைய அங்கலாய்ப்பு, நான் எப்படி பாவனை கைவிடுவேன்? எப்படி பாவனை நான் விட்டு கொடுப்பேன்? ஆமென், ஹalleluya. இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன்பா, உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை நரகத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாரு. அதனால அந்த வார்த்தை வருகிற போது என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய மனம் மாறுவதற்காக, என்னுடைய மனம் திரும்புவதற்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று சொல்லி நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது. அந்த வார்த்தை எதற்காய் சொல்லப்பட்டது? நான் மனம் திரும்புவதற்கு தானேன்னு சொல்லி எந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறதோ அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அதெல்லாம் அறிக்கையிட்டு விட்டுவிட தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள்ள வருகிறது. தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தேவனுக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள். தேவனோடு போர் செய்கிறவர்களா இராமல் இருங்கள். தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருங்கள். கர்த்தர் நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையா இந்த நாளில் சமூகத்தை கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து தேவ கிருபை இம்மட்டங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை பாட, உம்மை துதிக்க, அதன் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. இது ஒரு நிரந்தர விடுதலையா, எங்களோட நிலைத்திருக்கிற விடுதலையா இருப்பதற்கு ஆவியானவர் தொடர்ந்து கிரியை நடப்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையின் தேவன் அப்படியே நடத்த போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அன்றைய சபை நிர்வாக குழுவினருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் எதற்காய் கொண்டு வருகிறீரோ
அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அதற்கு இசைந்து ஒப்பு கொடுக்க நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் தொடர்ந்து இடைவிடும்படியாய் அவர்கள் அந்த ஊழியத்தை சரியானபடி நிறைவேற்றி முடிப்பு உங்களுடைய சமூகத்தில் நல்ல சாட்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும்படியாக இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்கனவே இந்த பணியிலிருந்து கடந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்கள் கரிசனை அற்றவர்களாயிராதபடிக்கு தேவாலயமாக இருந்த கரிசனை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு இந்த ஆலயத்தின் மேல எங்களுக்கு கரிசனை இருக்கிறதோ அக்கறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்கள் சரீரமாகிய ஆலயத்தின் மேலும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் சரியானபடி அக்கறையோடு வாழ்ந்து இந்த நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இந்த நாமம் எங்கள் மூலமாய் எங்க போனாலும் மகிமைப்படணும். எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கணும். அதன் மூலமா அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பிக்கப்படணும். உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படணும். உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பெறுகிறோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார்கள். ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் இதனால பிறந்தவனமான ஒருவரும் தொடர்ந்து நாம் கடந்து போகிருக்கிற ஒவ்வொரு நாட்களோடும் நம்முடைய பிரயாணங்கள் பிரயாசங்களோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.